ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் 71 குறித்து தியானித்து பார்ப்போம். இந்த திருப்பாடல் 71 என்பது முதியோரின் மன்றாட்டு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பாடல் 71 தாவீது அரசர் அவருடைய முதுமை காலத்தில் எழுதியிருப்பார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இந்த தாவீதின் அரசருடைய வரிகள் ஒவ்வொன்றுமே இந்த திருப்பாடல் முழுவதுமாக இறைவன் எப்படியெல்லாம் நம்மில் செயலாற்றுகின்றார், இறைவன் எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்துகின்றார், எந்த நிலையில் நாம் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த திருப்பாடல் வரிகள் மூலமாக தாவீது அரசர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதாகவும் ஆண்டவருடைய வல்ல காரியங்களை, வல்ல செயல்களை நமக்கு எண்பித்து காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய சிந்தனைக்காக இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரித்து தியானிப்போம். முதலாவது, தாவீது அரசருடைய வல்லமையான ஜெபம் என்ற நிலையில் இந்த திருப்பாடலை பிரிக்கலாம். 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள். இரண்டாவதாக, தாவீதுடைய வல்லமையான நம்பிக்கை என்ற முறையில் இறைவசனம் 5 7 வரை உள்ள பகுதிகளை பிரிக்கலாம். மூன்றாவதாக, தாவீதுடைய வல்லமையான இறை புகழ்ச்சி என்று 8 முதல் வருகின்ற இறைவசனங்களை நாம் பிரிக்க முடியும். இவ்வாறு இந்த 3 பகுதிகளாக பிரிக்கின்ற இந்த திருப்பாடல் நமது வாழ்க்கைக்கு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, தாவீதுடைய வல்லமையான ஜெபம். இறைவனை பார்த்து கூறுகின்றார், ஆண்டவரே, உம்மை நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், உம்மிடத்தில் கொண்டுள்ள அடைக்கலத்தின் வழியாக எனக்கு ஆற்றல் தாரும், என்னை வெட்கமுற விடாதையும் என்று ஆண்டவரை பார்த்து தாவீது அரசர் ஜெபிக்கின்ற ஒரு பகுதியாக முதல் வசனம் அமைந்திருக்கின்றது. ஆண்டவரே, உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்ற அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான இறைவனுடைய சார்புத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. நான் உம்மைதான் சார்ந்திருக்கின்றேன், எனக்கு எல்லாம் நீர்தான் என்று தாவீது அரசர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உன்னதமான இறை வார்த்தையை எழுப்புகின்றார். ஆண்டவரே, உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை வெட்கமுற விடாதையும். இறைவனிடத்தில் அடைக்கலம் புகின்ற பொழுது அவரே நமக்கு அனைத்துமாய் இருக்கின்றார் என்பதை தாவீது அரசர் இந்த இறை வார்த்தை பகுதிகள் வழியாக தெளிவுபடுத்துகின்றார். தொடர்ந்து அவருடைய ஜெபத்திலே பார்க்கின்றோம், இறைவன் நீரே என் அரண், இறைவா நீரே என் கோட்டை, இறைவா நீரே என் அடைக்கலம், அனைத்துமாய் இருக்கின்றீர் என்று முழுவதுமாய் தன்னை சமர்ப்பிக்கின்றார் இறைவனிடத்தில். இதுதான் தாவீது அரசுடைய வல்லமையான ஜெபம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். வல்லமையான ஜெபம் என்று ஏன் குறிப்பிடுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு கூட அந்த ஜெபத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆகவேதான் தாவீது அரசருடைய வல்லமையான நம்பிக்கையை அறிக்கையிடுகின்ற ஒரு பகுதியாகவும் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. ஆண்டவரை பார்த்து கூறுகின்றார், இளமை முதல் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன், என் வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் நான் உம்மையே சார்ந்திருக்கின்றேன், தாயின் கருவில் உருவாகிய நேரம் முதல் நீரே என்னை வழிநடத்தி வருகின்றீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பார்த்து தனது நம்பிக்கையை அறிக்கையிடுகின்ற ஒரு பகுதியாக தாவீது அரசுடைய வரிகள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் நாமும் நமது நம்பிக்கையை ஆய்வு செய்து பார்க்க இந்த திருப்பாடலின் வரிகள் அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஆண்டவரை நோக்கி, என் கற்பாறை நீர், என் அரண் நீர், என் கோட்டை நீர் என்று நம்மால் சொல்ல முடிகின்றதா? அன்று திருத்தூதர்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பொழுது மகிழ்ந்தார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள், மகிழ்ச்சியால் திளைத்தார்கள். ஆனால் தோமையார் மட்டும் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பொழுது, என் ஆண்டவரே, என் கடவுளை என்று அறிக்கையிட்டாரே. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை, தனிப்பட்ட இறையியல் அனுபவத்தை தாவீது அரசர் இந்த திருப்பாடலில் வெளிப்படுத்துகின்றார். நமது வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பாடலின் வரிகள் அழைப்பு விடுக்கின்றது. தாவீதை போல அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிட முயற்சிப்போம். மூன்றாவதாக, தாவீது அரசுடைய வல்லமையான இறை புகழ்ச்சி. தாவீது அரசர் கூறுகின்றார், ஆண்டவரே, என் நாவில் உமது புகழ் மட்டுமே உள்ளது, என் வாய் உமது மீட்பையும் உமது நீதியும் மட்டுமே அறிவிக்கும் என்று ஆண்டவரை புகழ்கின்றார். காரணம் என்ன? இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருக்கின்றார். என்னுடைய துன்ப நேரத்தில், என் துயர நேரத்தில், பிரச்சனைகள் நேரத்தில், விரக்திகள் ஏற்படுகின்ற பொழுது, புறக்கணிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது இறைவன் எனக்கு அரணாக இருக்கின்றார், எனக்கு கோட்டையாக இருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார் என்ற இறை நம்பிக்கை அவரிடத்தில் ஆழமாய் இருந்தது.
ஆகவேதான் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை புகழ்கின்றார். என் நாவு அனைத்தும் உமது புகழ் மட்டுமே சாற்றும், என் வாய் உமது மீட்பை மட்டுமே அறிவிக்கும் என்று கூறும் அளவிற்கு அவர் இறை அனுபவத்தை பெற்றவராக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் இந்த தாவீது அரசிடமிருந்து வல்லமையான ஜெபத்தையும் வல்லமையான நம்பிக்கையும் வல்லமையான இறை புகழ்ச்சியும் கற்றுக்கொள்ள இன்றைய திருப்பாடல் நமக்கு அறிக்கையிடுகின்றது, அழைப்பு விடுக்கின்றது. நமது நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள், நமது செயல்கள், நமது வாழ்க்கை ஆண்டவருடைய மகிமைக்காய் அமையும் பொருட்டு இந்த திருப்பாடலின் வரிகள் நம்ம இன்றைய நாளிலே அழைக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கை, சொல், செயல், சிந்தனைகள் ஆண்டவரை சார்ந்திருக்கின்றதா? திருப்பாடலில் தாவீதரசர் கூறியது போல, ஆண்டவரே, இளமை முதல் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன், உம்மையே சார்ந்திருக்கின்றேன் என்ற அந்த சார்பு நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா? சிந்திப்போம். இன்றைய நாளில் இறைவனோடு இணைந்து இறை அனுபவத்தை நமதாக்கி கொள்ள இந்த வரிகளை தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஜெபிப்போமா? என்னாலும் எங்களை பாதுகாத்து நேசித்து அன்பு செய்கின்ற நல்ல தெய்வமே, தாயின் கருவில் உருவாகிய நேரம் முதல் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றீர், பராமரிக்கின்றீர். நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலே என்பதை உணர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உமது வல்லமையான கரம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைய நாள் இறை ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.